மதுரையில் நத்தம் பறக்கும் பாலத்தின் நடுவே டயர் பஞ்சராகி நின்றிருந்த சரக்கு லாரியின் மீது கார் அதிவேகமாக மோதியதில் கார் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். இந்த விபத்து குறித்து சொல்லுங்க. வணக்கம். மதுரை அழகர் கோவிலில் சாமி தரிசனம் முடித்துவிட்டு காரில் திரும்பிய போது நத்தம் பறக்கும் பாலத்தில் உள்ள சாலையின் நடுவே நின்றிருந்த சரக்கு லாரி மீது கார் மோதி விபத்தானது. இந்த விபத்துல ஓட்டுநர் சம்பவ இடத்திலே பலியானார். குழந்தை உள்ளிட்ட 6 பேர் படுகாயலுடன் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னையை சேர்ந்த 6 பேர் கொண்ட குடும்பத்தினர் நேற்று மதுரைக்கு வந்து அவர்கள் பல்வேறு இடங்களில் சுற்றி பார்ப்பதற்காக வந்திருந்த நிலையில அழகர் கோவில் செல்வதற்காக தட்டநேரி பகுதியில் உள்ள வாடகை கார் நிறுவனம் மூலமாக கார் ஒன்றை வாடகைக்கு எடுத்து சென்றுள்ளனர். இந்த வாடகை காரை மதுரை காமராஜர்புரத்தை பகுதியைச் சேர்ந்த மதியழகன் என்பவர் ஓட்டி சென்றுள்ளார். அழகர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு மதுரை நோக்கி நத்தம் பறக்கும் பாலத்தில் அவர்கள் வந்து கொண்டிருந்தனர். அப்போது பாலத்தின் நடுவே சரக்கு வாகனம், செங்கல் ஏற்றி வந்த சரக்கு வாகனம் ஒன்று பழுதாகி நின்றது. அதை கவனிக்காமல் அதிவேகமாக வந்த காரானது லாரி மீது மோதியதில கார் முழுவதுமாக நொறுங்கியது. இந்த விபத்தில் கார் ஓட்டுநர் மதியழகன் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். காரில் பயணித்த மேலும் 2 குழந்தைகள் உள்ளிட்ட 6 பேர் மதுரை கேகே நகர் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். சம்பவ இடத்திற்கு தல்லாகுளம் போக்குவரத்து காவல்துறையினர் மற்றும் விபத்து தொடர்பாக வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். சொகுசு காரில் பாதுகாப்பு பலன் இருந்தும் வெளியே வராத நிலையில்தான் ஓட்டுநர் பரிதாபமாக உடல் நசுங்கி உயிரிழந்ததாக தற்போது தகவலும் வெளியாகியிருக்கிறது. கார் நொறுங்கியதுல ஓட்டுநரின் உடல் காருக்குள் சிக்கிய நிலையில தல்லாகுளம் தீயணைப்பு துறையினர் உதவியுடன் உடலானது மீட்கப்பட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மதுரை நத்தம் பறக்கும் பாலத்துல கார் சரக்கு லாரி மீது மோதி விபத்து ஏற்பட்டதன் காரணமாக சிறிது நேர போக்குவரத்தும் இங்கு பாதிக்கப்பட்டது. தற்போது அந்த போக்குவரத்தை சீர் செய்யும் பணியையும் போலீசார் செய்து வருகிறார்கள்.